எவ்வளவு பெருசா வரைக்கும் மாட்டோடைய காலு, எவ்வளவு பெருசா வரைக்கும் மாட்டோடைய காலு. இப்போ நீ சாப்பிட்டு ஆரம்பிச்சா 4-4 லிடியா அம்மா தான் நம்மளை மெயின்டைன் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண் சிங்கம் அது பெண் சிங்கம் மாதிரி நம்மளை வழிகாட்டி கூட்டிட்டு வந்தாங்க. அதனால லிடியாவுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம். இப்போ கூட நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க. ஆண் சிங்கம் கூட சிங்கப்பெண் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க வீடுங்க கம்மியா தான் இருக்குது. ரெஸ்ட் எடுத்து ஊழ செய்யுங்க. எங்க இருந்தாலும் 4 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடும். சீக்கிரமா 3:30 வந்து 4 மணிக்கு போட்டு எடுத்தாதான். போட்டு போச்சுன்னா கொஞ்சம் இறா வலை போட்டிருப்பாங்க, போட்டு வந்து வடையில வச்சு. அதனால குயிக்கா 2 பேரா போயிடுங்க. கும்பலா ஒரே இடத்துக்கு போவாதீங்க. 2 பேரா ஒவ்வொரு வீடா நுழைஞ்சி ஜம்ப் பண்ணிட்டு வந்து யாரும் தனியா போக கூடாது. 2 பேரா 3 பேரா போங்க. அதனால சாப்பிட்டு ஊழியம் சேர்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் சாப்பிடுங்க, வயிற்றுக்கு குளிர்ச்சி. அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க. அதனால வேற ஒண்ணு இல்லை. ஜோம் பண்ணுங்க. அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணுங்க. சரி, கண்ண மூடுங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஐயா உமக்கு கோடா கோடி நன்றி கர்த்தாவே. எத்தனையோ மைல் தொலைவில் இருந்து ஆண்டவரே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. ஒரு பள்ளிக்கூடம் போனோம்னா, ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னா எவ்வளவு இங்க கஷ்டப்படுறாங்க என்றது ஆண்டவரே நாங்கள் நீங்க ஆவில உணர்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, எங்களால் இயன்ற வரைக்கும் ஆண்டவரே தேவனுடைய சுவிசேஷத்தை சந்துகள் தோறும் வீடுகள் தோறும் ஆண்டவரே நாங்கள் சொல்ல எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. வந்த டயர்ட் இருக்கிற கர்த்தாவே, அந்த ஆண்டவரை சோர்வின் ஆவியெல்லாம் என் தேவன் எடுத்து விட்டு கர்த்தர் தாமே மீண்டும் கூட உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நாங்கள் சிறிது நேரம் தேவனுடைய நாமத்தை சொன்னாங்க கர்த்தாவே. அது எல்லாருடைய மனதிலும் ஆழமாய் பதிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனங்களும் யாரையும் தொடாதபடிக்கு இந்த ஊழியத்து நிமித்தம் எனக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டிருங்க. ஒவ்வொருவருடைய மேலும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரசிங்களும் நாங்கள் கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ரத்த கோட்டைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. எங்களை மட்டுமாய் கூட வழிகாட்டி கொண்டு வந்த ஆண்டவரே, அபினேஷிகாய் ஸ்தோத்திரம், பிரவீனிகாய் ஸ்தோத்திரம், மகள் லிடியாவுக்காய் ஸ்தோத்திரம், ஓட்டி கொண்டு வந்துதான் அன்பு சகோதரருக்காய் ஸ்தோத்திரங்கள் தாவே. மீண்டும் கூட நாங்கள் கடந்து போகிற பாதெல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதுதான் நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எந்த ஒரு ஐடியா இல்லாம வந்துட்டோம். அடுத்த முறை நாங்க டாக்டர் வந்து நீங்க தலைவலிக்கு, வயிறு வலிக்கு, ஒரு இருமலுக்கு, கால் வலிக்கு, பிபிக்கு, சுகருக்கு எல்லாம் செக் பண்ற மாதிரி நாங்க கூப்பிட்டு ஒரு 2 மாசத்துல மறுபடியும் வருவோம். இப்போ நாங்க எதுவுமே ஆயத்தமா வரல. உங்களை பார்த்துட்டு போலாம் வருவோம். சரிங்களா? அடுத்த முறை நாங்க டாக்டர் படம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஸ்கட் கொடுங்க.
பாதி பாதி சாப்பிட்டீங்களா? மணிமேகலை சிஸ்டர் அவங்கள பார்த்த மாதிரி முதுகு அவங்களை காட்டாதீங்க. இப்படி திரும்புங்க, அவங்கள பாருங்க. கொண்டு வந்து சேர்த்திலே நமக்கு நன்றி செலுத்துகிறதற்காகவே இம்மட்டமாய் நடத்திய தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஆகாரத்தை கொடுத்தீரே கர்த்தாவே, இந்த ஆகாரத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தா பிரயாசப்பட்ட கரங்களை நீராசு சாப்பிட்டு முக்கென்று கர்த்தாவே நாங்கள் ஊழியத்தை புறப்பட்டு சேர்ந்து செய்யத்தக்க கிருபையை தாரும். நேரே ஆசிரியத்தை பலப்பட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே.